தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நிறைய மாணவர்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம் எழுதி முடித்தாச்சு. இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே கவுன்சிலிங் நடக்கிற டைமில் நமக்கு 2 வகையான கவுன்சிலிங் நடக்கும். ஒன்று வந்து ஆல் இண்டியா கோட்டா. ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்கிறது மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி எம்சிசி தான் நடத்துகிறாங்க அப்படின்றது தெரியும். அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வந்து தனியாக ஒரு அட்மிஷன் போட்டு தனியாக வந்து நம்ம கவுன்சிலிங் நடக்கும். ஸோ நம்ம நிறைய வீடியோக்களில் அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தமிழ்நாட்டில் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எம்சிசி நடத்துகிற ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்கிறப்படி அந்த ஏஐக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்டு த்ரூ இந்தியா முழுக்க இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற சீட்டுக்கு கவுன்சிலிங் தனியாக நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 15% சீட்டு மட்டுமே ஆல் இண்டியாவில் இருக்கிற எல்லா மாணவர்களுமே வந்து எழுத முடியும். ஸோ அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு தான் அந்த எம்சிசி அப்படின்றது நமக்கு தேவை. அதில் தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே போல் தான் அப்போ எம்சிசி கோட்டா, அதை எம்சிசி நடத்துகிற அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கவுன்சிலிங்கில் எந்த அளவுக்கு மதிப்பெண் தேவைப்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணலாமா வேணாமான்றது ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃப்ன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கும் அப்ளை பண்ணுறது சாலச் சிறந்தது அப்படி தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஒரு அமௌண்ட் கட்ட போகிறீங்க, கட்டிட்டு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கிடைச்சா லக்கு, கிடைக்கலன்னா பரவாயில்ல. நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் இருக்குது, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? ஆனாலுமே ஆல் இண்டியா கோட்டாவில் லாஸ்ட் இயர் அதற்கு முன்னாடி இயரில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் ரேங்க்கில் வந்து முடிஞ்சுது. ஏன்னா ரேங்க் வந்து ரொம்ப முக்கியம். கட் ஆஃப் வந்து நீங்கள் 650 எடுத்திருக்கீங்க, 680 எடுத்திருக்கீங்க, அப்போ கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ரேங்க் நம்ம எவ்வளோ இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா, இப்போ நான் சொல்ல போகிற ரேங்க்கு இப்போ 2023 லாஸ்ட் இயர் வந்து எந்த ரேங்க்கில் முடிஞ்சுது, இப்போ ஓப்பன் கேட்டகரியில் எவ்வளோ முடிஞ்சுது, இடபிள்யூஎஸில் எவ்வளோ முடிஞ்சுது அப்படின்னு நான் சொன்னால் அதே ரேங்க்கு இப்போ வந்த ஸ்கோர் கார்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் எவ்வளோ மார்க் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அப்போ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆல் இண்டியா கோட்டாக்குரிய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். அதனோட ரேங்க் லாஸ்ட் இயர் ரேங்க் எதில் முடிஞ்சுது அப்படின்னு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸு, ஜிப்மர், ஸோ இது எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து ஆல் இண்டியா கோட்டா மூலமாக தான் நடக்கும் நமக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஓப்பன் கேட்டகரிக்கு 2021லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 21,227 வந்து க்ளோஸ் ஆச்சு. ரேங்க் நான் சொல்கிறேன், மார்க்கு கிடையாது. 2022ல் 2,27,000 சாரி 22,706 வந்து முடிஞ்சுது. 2023ல் வந்து பார்த்தீங்கன்னா 23,674 முடிஞ்சிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21,000, 22,000, 23,000. ஸோ அப்படியே வந்து கிராஜுவலாக வந்து ஒரு 1,200 மார்க் மேலே ஏறிக்கிட்டே தான் வருது. அப்போ இந்த வருடம் பார்க்கும்போது நீங்கள் அதே ஒரு 1000, 1,200 மார்க் இல்லை 1,500 மார்க் நீங்கள் ப்ளஸில் வச்சினா கூட 24,000லேருந்து 25,000க்குள்ளே வரும் அந்த ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2022 ஓப்பன் கேட்டகரிக்கு. ஸோ அதுவே வந்து இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% கொடுப்பாங்க. ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 2021ல் வந்து 21,238 முடிஞ்சது. 2022ல் 23,501 முடிஞ்சிருக்கு. 2022 பொறுத்த வரைக்கும் 25,013 முடிஞ்சிருக்கு, சரிங்களா? அப்போ 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000க்கு மேலே 26,300, 26,200 அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்துடும். ஓபிசி என்சிஎல் இவங்கள பொறுத்த வரைக்கும் 2021ல் வந்து 21,227 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ 2022ல் 22,271 வந்து முடிஞ்சது. 23ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,675 முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த வருடம் பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து 25,000க்கு 25,500 அந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஓபிசி என்சிஎல் ஆல் இண்டியா கோட்டாவில். ஸோ எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 2021ல் 1,09,310 1,09,310 வந்து முடிஞ்சது. அதுபோல் 2022ல் 1,22,444 முடிஞ்சிருக்கு. 2023ல் பொறுத்த வரைக்கும் 1,29,158 வந்து முடிஞ்சுது. ஸோ இப்போ இந்த வருடத்திற்கு கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அதே வேரியேஷனில் 1,40,000 கிட்ட கண்டிப்பாக எஸ்சி கேட்டகரிக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு எந்த அளவுக்கு ரேங்க்கில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன ரேங்க்குக்கு இப்போ வந்திருக்கிற ஸ்கோர் கார்டில் அதே ரேங்க்கில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு மார்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஃபார் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு. இது எந்த வகையிலையும் வந்து இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. அது எப்படி இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு இப்போ வரைக்கும் ஒரு ஒரு 90% அளவுக்கு ப்ரெடிக்ஷனே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. காரணம் இப்போ நடந்திருக்கிற சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. நீட் எக்ஸாமுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலைலாம் ஏற்படுறதுனால
கண்டிப்பாக இன்க்ரீஸ்ன்றது இருக்கும். கவுன்சிலிங் அப்படின்றது நடக்கத்தான் போகுது. ஆனால் இன்க்ரீஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கத்தான் போகுது. அது எப்படி அமையுன்றது நம்ம ரேங்க் லிஸ்ட் வெளிவந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.